வணக்கம் நேயர்களே. பாத்திரபத மாதம் அப்படின்றது ஆவணி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மாதத்தின் பெயர். அந்த மாதத்தின் 3ஆம் நாள் இருக்கக்கூடிய விரதத்தின் பேர் ஹரிதாலிகா விரதம்னு பேர். இது கணவனை விரும்பி அவர்களை மணமுடிப்பதற்காக இருக்கக்கூடிய விரதம். அதாவது கல்யாணமாகாத குழந்தைகள் இந்த மாதிரி விரதத்தை இருந்தால் அவர்களுக்கு கல்யாணம் ஆகும், சீக்கிரமாக கல்யாணம் பிராப்திரஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு சிவபெருமானின் அருள் வேண்டும். அப்படிங்கிறனால அது காளை மாடு ரிஷபத்தில் உட்கார்ந்துருக்கிற அந்த சிவபெருமான் உருவத்தை வைத்து கொண்டு சாயங்கால வேளையில் ஒரு 16 தட்டிலே தாம்பூலத்தை நிரப்பி அதிலே குங்குமம், மஞ்சள் போன்ற பொருட்கள் எல்லாம் வைத்து கௌரி சகித மகேஸ்வராய நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்ல, அதுக்கப்புறமா நமக்கு இஷ்டமான என்னென்ன மந்திரங்கள் தெரியுமோ அதெல்லாம் சொல்லி நாம் அந்த விரதத்தை முடிப்போம். முடித்துவிட்டு அந்த 16 தட்டை 8 தம்பதியர்களுக்கு அளித்து அவர்களிடம் நமஸ்காரம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமானால் அவர்களுக்கு சீக்கிரமேவே கல்யாண பிராப்திரஸ்து அப்படிங்கிற அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு கல்யாணத்தை வேண்டி விரும்பிய கணவனை பெற்றுத்தரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அந்த ஹரிதாலிகா கௌரி விரதம் ஆனது இந்த வருடம் 6ஆம் தேதி செப்டம்பர் 2024 வருகிறது. அதனால் இதை யூஸ் பண்ணி கல்யாணம் ஆகாத குழந்தைகள் அதற்கு ஹேதுவாக ஆக வேண்டும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வாழ்க வளத்துடன்.